ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2240வது பகுதி. இன்று முதல் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். திருமங்கையாழ்வாரின் 6 பிரபந்தங்களுக்குள் 5 பிரபந்தங்களை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இது 6வது பிரபந்தமாகும். திருமங்கை ஆழ்வாருடையது 6வது பிரபந்தமாகும். பெரிய திருமடல். இது பற்றிய ஒரு முன்னுரையை முதலில் அனுபவித்துவிட்டு பின்னர் பிரபந்தத்திற்குள் நுழையலாம். 4000 திவ்ய பிரபந்தம் தமிழ் சமய இலக்கியத்தின் உச்ச சாதனையாக விளங்குகிறது. அதில் திருமங்கை ஆழ்வார் தனித்த இலக்கிய சுயத்துடன் விளங்கும் ஆழ்வார் ஆவார். சங்க அக இலக்கிய மரபை முற்றாக மறுக்காமல் அதனை பக்தி தத்துவத்துடன் இணைத்து புதிய இலக்கிய வடிவத்தை உருவாக்கியவர் இவர். திருமங்கை ஆழ்வாரின் இலக்கியத்தில் ஆழமான உணர்ச்சி தீவிரமும் சமூக மரபுகளை சவாலிடும் துணிவும் காணப்படுகிறது. சிறிய திருமடலும் பெரிய திருமடலும் இந்த துணிவின் உச்ச வெளிப்பாடுகளாக திகழ்கின்றன. இந்த 2 பிரபந்தங்களையும் ஒப்பிட்டு ஆய்வு முறையில் அணுகுவதன் மூலம் அக இலக்கியம் பக்தி இலக்கியமாக மாறும் தருணத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. முதலிலே மடலேறுதல் நமது தமிழ் சங்க அக இலக்கிய மரபு என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். சங்க அக இலக்கியத்தில் காதல் உணர்வுகள் நாணம், ஒழுக்கம், சமூக கட்டுப்பாடு ஆகியவற்றின் கீழ் வெளிப்படுகின்றன. காதலில் தோல்வியுற்ற தலைவன் மேற்கொள்ளும் இறுதி முயற்சியாக மடலேறுதல் கருதப்பட்டது. மடலேறுதல் என்பது பனை அல்லது ஈச்செயல்களால் செய்யப்பட்ட குதிரையில் ஏறி தன் காதலை ஊரறிய வெளிப்படுத்தும் செயலாகும். இது சமூக அவமானத்தையும் குல மரபு முறிவையும் விளைக்கும் செயல் என்பதால் மிக கடுமையாக பார்க்கப்பட்டது. தமிழ் இலக்கண மரபின்படி பெண்கள் மடலேறுதல் முற்றிலும் தடை செய்யப்பட்டதாக கருதப்பட்டது. இந்த மரபே திருமங்கை ஆழ்வாரின் இலக்கியத்தில் புரட்சிகரமாக உடைக்கப்படுகிறது. அது எப்படி பக்தி இலக்கிய மாற்றமாக உருவெடுத்தது? திருமங்கை ஆழ்வார் மடலேறுதல் என்ற அகமரபு செயலை பக்தி அனுபவத்தின் மொழியாக மாற்றினார். ஆணுடல் கொண்டிருந்தாலும் நாயகி பாவத்தை ஏற்று ஜீவாத்மாவின் பரமாத்மா நோக்கிய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு மடல் காதல் வற்புறுத்தலின் குறியீடாக அல்லாமல் ஆத்மாவின் உச்ச வேட்கையின் அடையாளமாக மாறுகிறது. அக இலக்கிய மரபு பக்தி தளத்தில் மறுபிறப்பை அடைகிறது. திருமங்கை ஆழ்வாரின் 2 திருமடல்கள் அதனுடைய இலக்கிய அமைப்பும் உணர்ச்சி நிலையும். சிறிய திருமடல் சுருக்கமான அமைப்புடன் இருந்தாலும் உணர்ச்சி தீவிரத்தில் மிக உயர்ந்ததாக விளங்குகிறது என்பதை நாம் அனுபவித்தோம். நாயகியின் நாணமும் சமூக பயமும் இன்னும் முழுமையாக அழியாத நிலையில் காணப்படுகிறது. மடலேறுவேன் என்ற அறிவிப்பு அச்சுறுத்தலாகவும் இறைவனை அடைய முடியாத வேதனையின் வெளிப்பாடாகவும் அமைந்தது. இது ஆன்ம பயணத்தின் தொடக்க உச்சமாக கருதலாம். பெரிய திருமடல் சிறிய திருமடலை விட அளவிலும் உள்ளடக்கத்திலும் மிகவும் விரிவானது. இங்கு நாயகியின் நாணம், அறிவு, சமூக கட்டுப்பாடுகள் முழுமையாக விலகிவிட்ட நிலை காணப்படுகிறது. மடலூர்வேன் என்ற அறிவிப்பு ஆன்ம துணிவின் உச்ச வெளிப்பாடாகும். இறைவனின் அவதாரங்கள், லீலைகள், பெருமைகள் விரிவாக இந்த பிரபந்தத்திலே நினைவு கூறப்படுகின்றன. இந்த 2 மடல்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளை பார்த்தால், ஒற்றுமைகள் இரு திருமடல்களும் நாயகி பாவத்தில் அமைந்தவை. அக இலக்கிய மொழியும் சங்க மரபு சொற்களும் பக்தி உள்ளடக்கத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன. வேற்றுமைகள் என்றால் சிறிய திருமடல் உணர்ச்சி தொடக்க உச்சத்தை காட்டுகிறது. பெரிய திருமடல் பரிபூர்ண பக்தி நிலையை வெளிப்படுத்துகிறது.
சிறிய திருமடலில் தயக்கம் காணப்படுகிறது, பெரிய திருமடலில் துணிவு மேலோங்குகிறது. சிறிய திருமடல் கிருஷ்ணன் விஷயமாகவும், பெரிய திருமடல் அர்ச்சாமூர்த்தியான திருநறையூர் நம்பி விஷயமாகவும் அருளி செய்யப்பட்டவை. சிறிய திருமடலிலே இந்த ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், கண்ணன் விஷயமாக மடலூர துணிந்தார். கண்ணன் காலாந்தரத்தில் முன்யுகத்திலே இருந்த காரணத்தினால் தானும் ஒக்க மடல் எடுக்கக்கூடிய சுனைகேடன் ஆகையாலே அது பலிக்கவில்லை என்று கொண்டு நீர்மையின் எல்லை நிலமாக தம் காலத்திலேயே விளங்கிய அர்ச்சாவதார விஷயமாக பெரிய திருமடலிலே மடல் எடுக்க துணிகிறார். மடலூர்தும் என்ற நம்மாழ்வாரை போலே திருவாய்மொழி 5 திருமொழியிலே கூறுவதைப் போலே இவரும் எம்பெருமானை வரவழைப்பதற்காக மடலூறுவதாக இம்மடல்களில் பயமுறுத்துகிறாரே ஒழிய உண்மையில் மடலூறவில்லையாகையால் இறுதியில் பாரதந்திரிய சொரூபத்திற்கும் அழிவில்லை என்பது காணப்படுகிறது. பெயர் காரணம். மடலேறுதல் என்றால் என்ன? மடலேறுதல் சங்ககால வழக்குகளில் ஒன்று. தன் காதலியை அடைய முடியாத தலைவன் கடைசி முயற்சியாக ஊரார் தன் காதலை உணரும் பொருட்டு பனை மடல்களால் செய்யப்பட்ட குதிரை அல்லது யானை ஒன்றில் ஊர்ந்து தலைவியின் பெயரை பாடிக்கொண்டே செல்வது அல்லது தலைவியின் படத்தை கையில் வைத்து கொண்டு காட்டிக்கொண்டே செல்வது மடலூறுதல் எனப்படும். பெண்கள் மடலூரும் மரபு சங்க இலக்கியத்திலே, தமிழ் இலக்கியங்களில் இல்லை. திருமங்கை ஆழ்வார் தமிழ் மரபு அனுமதிக்காததால் இந்த மரபை மீறி பெரிய திருமடலில் தன்னை பரகால நாயகியாக பாவித்து நாராயணனை அடையவில்லை என்றால் வடநாட்டின் நெறியை பின்பற்றி மடலேறுவேன், மண்ணும் வடநெறியே வேண்டினேன் என்று பாடுகிறார். திருமங்கை ஆழ்வாரின் மடல்களை பின்பற்றி பிற்காலங்களிலே மடல் இலக்கியம் என்னும் வகையே உருவானது என்பதையும் பார்க்கலாம். மடல் இலக்கியம் பாட்டுடை தலைவனின் பல்வேறு பெருமைகளை எடுத்து காட்டுகிறது. மடலேற துணியும் தலைவியின் நிலையும் விளக்கப்படுகிறது. மடலேற துணிவதற்கான காரணமும் காட்டப்படுகிறது, சுட்டப்படுகிறது. பரகால நாயகி திருநறையூரில் உள்ள கோவிலில் திருமாலை கண்டு காதல் கொள்கிறாள். அவன் பக்கத்திலே, திருமாலின் பக்கத்திலே திருமகள் இருப்பதை கூட அவள் காணவில்லை. திருமாலின் அழகில் மயங்கினாள். அவள் மனமும் அறிவும் திருமாலிடம் சென்றன. அவள் கை வளையல்களும் மேகலை என்ற அணிகலனும் கலன்று வீழ்ந்தன. காதல் நோயால் வருந்தி பலவாறு துன்பமடைகிறாள் பரகால நாயகி. அவனை அடைவதற்காக மடல் ஏற முற்படுகின்றாள். அப்போதுதான் மடல் ஏறுவதற்குரிய காரணங்களை கூறுகிறாள். தலைவனை நான் திருநறையூரில் கண்டேன், அவனை வணங்கினேன், என் நிலையை எடுத்து கூறினேன். இருந்தும் கூட அவன் தன் மார்பையும் திருவருளையும் தரவில்லை. இது எல்லா இடங்களிலும் சென்று சொல்லுவேன். பெண்கள் மடல் ஏற மாட்டார்கள். அவர்கள் அப்படி மடல் ஏறுவது பழிக்கு இடமாகும் என்பது தமிழ் மரபு. அந்த மரபை நான் ஏற்கவில்லை. ஆகவே வடநூல் மரபை பின்பற்றுவேன் என்று மரபை மீறத் துணிகிறாள் பரகால நாயகி. சீதை தன் கணவன் வனவாசம் சென்ற போது பிரிந்திருக்க மாட்டாமல் கூடையே செல்லவில்லையா? வேகவதி என்ற பெண் தன் தமையனின் தடையை மீறி தன் காதலனை அடையவில்லையா? உலூபி அர்ஜுனன் மீது காதல் கொண்டு மனம் புரியவில்லையா? பானாசுரனின் மகள் உசை அனிருத்தனை கவர்ந்து சென்று மனம் புரியவில்லையா? என்று தான் விரும்பிய கணவனை நாடிச் சென்ற பெண்களை புராணங்களில் இருந்து, வடநூல்களில் இருந்து உதாரணங்களை காட்டுகிறாள். தலைவனாகிய திருமால் எழுந்தருளும் இடங்களையும் சிறப்புகளையும் அவதார பெருமைகளையும் விரித்து கூறுகிறாள். திருவிண்ணகரில் பொன்மலை போல் எழுந்தருளியவன், திருக்குழந்தையில் போர் செய்த காளையை போல் சாய்ந்து பள்ளி கொண்டவன் என்று திருமாலின் 25 திவ்ய தேசங்களின் சிறப்புகளையும் வராகம், வாமனன் போன்ற அவதார பெருமைகளையும் கூறுகிறாள் தன்னுடைய பிரபந்தத்திலே. அவன் எம்பெருமான் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மக்கள் கூடும் இடங்களில் நான் அவனை பழி சொல்வேன். குடங்கள் வைத்து கூத்தாடியவன், தன்னை விளைந்த பெண்ணின் மூக்கை சிதைத்தவன், பெண்ணை கொன்றவன், வெண்ணையை திருடி தின்று தன் வயிற்றை வளர்த்தவன்,
பாண்டவர்கள் ஆணையை ஏற்று வேலைக்காரன் போலே தூது சென்றவன் இது போன்ற பழிகளை சொல்லி மடலூர்வேன் என்று தன் முடிவை சொல்கிறாள். ஆனாலும் மடலூரும் நிகழ்வு கடைசி வரை நிகழவில்லை, பாடப்படவில்லை. இந்த மடல்களின் சிறப்புகள் என்ன, இலக்கியத்தில் அவற்றின் இடம் என்ன என்பதை பார்க்கலாம். பெரிய திருமடல் நாயகன் நாயகி பாவத்தில் மனிதன் இறைவன் மேல் கொள்ளும் காதலையும் தாபத்தையும் தன் பாடுபொருளாக கொண்டது. மரபை மீறிய புரட்சி இலக்கியமாக இது கருதப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாரின் இரு மடல்களும் மடல் இலக்கியத்திற்கு முன்னோடிகள். கடவுள் தலைவனாக அமைந்தால் பெண்கள் மடலேறலாம் என்கிற விதியை இந்த மடல்கள், இந்த இரு சிறிய திருமடல் பெரிய திருமடலின் அடிப்படையில் பன்னிரு பாட்டியல் பின்னர் வகுத்தது. திருமங்கை ஆழ்வார் உலகில் ஆண் என்ற புருஷகாரம் உறுதி பொருள் திருமாலுக்கே உரியது என்பதால் அவனை தவிர அனைவரும் பெண்களே என்ற கோட்பாட்டை பெரிய திருமடலுக்கு மூலமாக கொள்கிறார். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 உறுதி பொருள்களில் இன்பம் சிறந்தது என்று பரகால நாயகனுடன் கூடும் இன்பத்தை வேண்டுவதன் பொருள் இந்த மனித உடலினை கொண்டு இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்பதாகும் என உரையாசிரியர்கள் கருதுகின்றனர். பெரிய திருமடல் என்னும் இந்த திவ்ய பிரபந்தமானது இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்து அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்களுள் முதல்வரான நம்மாழ்வார் அருளி செய்த 4 வேத சாரமான 4 திவ்ய பிரபந்தங்களுக்கு 6 அங்கம் கூற அவதரித்த திருமங்கை ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளிய 6 திவ்ய பிரபந்தங்களுள் ஒன்றாகும். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவள்ளுகூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் என்பன அந்த 6 திவ்ய பிரபந்தங்களாகும். ஸ்ரீமன் நாதமுனிகள் வகுத்தருளின அடைவிலே 3வது ஆயிரமாகிய இயற்பாவில் 10வது பிரபந்தமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பெரிய திருமடல். மடலில் பாசுர எண்ணிக்கை இது பற்றி ஏற்கனவே நாம் சிறிய திருமடல் அனுபவத்திலே விவாதித்திருக்கிறோம். என்றாலும் இந்த பிரபந்தம் பெரிய திருமடலில் நுழைவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை அதனை சுருக்கமாக நாம் பார்க்கலாம். இந்த திருமடல்களின் பாசுரங்களை பல்வேறு வகையாக பூர்வாச்சாரியர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வேதாந்த தேசிகர் தாம் இயற்றிய பிரபந்த சாரத்தில் இந்த 2 மடல்களையும் 118 பாசுரங்களாக கொள்வார். சிறிய திருமடல் பாட்டு 38 2 40, 38 + 2 40, சீர் பெரிய மடல் தனிப்பாட்டு 78 என்பது அவருடைய திருவாக்கு. தேசிகர் குறித்த எண்ணிக்கையை பெரும்பாலான பதிப்பாசிரியர்கள் மேற்கொண்டுள்ளனர். பாசுரத்தின் போக்கை கொண்டு ஆங்காங்கே பாசுரங்களாக நிறுத்தி இருக்கின்றார்கள். அப்பிள்ளை ஆச்சாரியார் மடலில் அமைந்த ஒரு கண்ணியை, அதாவது 2 அடிகள் ஒரு பாசுரமாக கொண்டு சிறிய திருமடலை 77.5 பாசுரங்கள் என்றும் பெரிய திருமடலை 148.5 பாசுரங்கள் என்றும் கணக்கிட்டு இருமடல்களிலும் 226 பாசுரங்கள் உள்ளனவாக கொள்வர். இதனை தாம் இயற்றிய திருமங்கை ஆழ்வார் வாழி திருநாமத்திலும் குறிக்கிறார். ஆயினும் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியாரும் பேராசிரியர் டாக்டர் ந. சுப்புரெட்டியாரும் அவர்களது ஆய்வுரைகளிலே யாப்பிலக்கணப்படி திருமடலை ஒரே பாட்டாக கொள்வதே பொருத்தம் என்று கூறுகிறார்கள். காரணம், ஒவ்வொன்றும், அதாவது திருமடல் 2ம் ஒவ்வொரு கலிவெண்பாவாலான பிரபந்தம் ஆகும் என்பது அவருடைய கருத்து. இந்த சிறிய திருமடல் இலக்கண முறைப்படி ஒரே பாட்டாக கொள்ளத்தக்கது என்கிறார்கள் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியாரும் பேராசிரியர் ந. சுப்புரெட்டியாரும். வேதாந்த தேசிகரும் அப்பிள்ளை ஆச்சரியரும் மடல்களை இப்படி பல பாட்டுக்களாக பிரித்து கொண்டது இலக்கண முறைமைக்கு இணங்குவதல்ல. மகான்களாகிய அந்த ஆசிரியர்கள் இலக்கண நெறிக்கு முரண்பாடாக அப்படி பிரித்து கொண்டதற்கு என்ன காரணம் என்பதை பின்னர் பார்ப்போம். இப்போது இது இலக்கண முறைப்படி எப்படி ஒரே பாட்டாகும் என்பதை பார்ப்போம். வெண்பா என்பது ஈற்றடி முச்சீரடியாகவும் மற்ற அடிகள் 4 சீர்களை கொண்டும் காய்ச்சீரும் ஆச்சீரும் விளச்சீர்களும்
இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை ஆகிய இருவகை வெண்டலைகளையும் கொண்டு மற்றை சீரும் தலையும் பெறாமல், இவை தவிர வேறு சீர்கள் வரக்கூடாது, தலையும் வரக்கூடாது. ஈற்றுச்சீர் நாள் மலர் என்ற ஓரசை வாய்ப்பாடுகளுள் ஒன்றினாலாவது, காசு பிறப்பு என்ற ஈரசை வாய்ப்பாடுகளுள் ஒன்றினாலாவது முடிந்து ஒரு விகற்பத்திலானும் இரு விகற்பத்திலாயினும் வருவது வெண்பா என்பது வெண்பாவுக்குரிய இலக்கணமாகும். 2 அடிகளால் வருவது குறள் வெண்பா, 3 அடியால் வருவது சிந்தியல் வெண்பா, 4 அடிகளாய் 2ஆம் அடியின் இறுதிச்சீர் முதல் 2 அடிகளின் எதுகையை உடைய தனிச்சொல்லாய் வர நிற்பது நேரிசை வெண்பா, 4 அடிகளாய் தனிச்சொல் பெறாமல் தனிச்சொல் இல்லாமல் வருவது இன்னிசை வெண்பா, 5 அடிகள் முதல் 12 அடி அளவும் வருவது பகருடை வெண்பா எனப்படும். 12 அடிகளுக்கு மேல் இருந்தால் அது கலிவெண்பா என்று சிறப்பித்து யாப்பிலக்கண நூல்களில் கூறப்பட்டுள்ளது. ஆக திருமடல்கள் 2ஐயும் கலிவெண்பாவாக கொண்டு ஒவ்வொரு மடலையும் ஒரே பாட்டாக கொள்ள வேண்டும். திருமடல்கள் 2லும் முற்றும் ஒரே எதுகையாக அமைந்தமையும் ஈற்றடி முச்சீராக அமைந்து முடிந்துள்ளமையும் இங்கே நன்கு நோக்கத்தக்கது. சங்கத்து சான்றோர் இயற்றிய பன்னிரு பாட்டியல் என்ற இலக்கண நூலில் இனவியலில் மடல் இலக்கணம் சொல்லும்போது பாட்டுடை தலைமகன் இயற்பெயர்க்கு எதுகை நாட்டிய வெண்கலிப்பா அதாகி காமம் கவற்ற கரும்பனை மடல் மா ஏறுவர் ஆடவர் என்றனர் புலவர் என்று சொன்னதும், இவ்வாறு வந்தன மங்கையர்கோன் அருளி செய்த பெரிய திருமடல் சிறிய திருமடல் என்பன என்று அதன் கீழ் விவரணம் காட்டியிருப்பதும் அறியத்தக்கது. இப்படியாக பன்னிரு பாட்டியலில் இலக்கணமும் கலிவெண்பாவுக்கு இலக்கணமும் சொல்லி மடல் அதற்கான விவரணத்திலே கீழே 2 திருமடல்களும் அவற்றை சார்ந்தது என்று சுட்டியிருப்பதும் மிக முக்கியமாக கருதப்படலாம். அறம்பொருள் இன்பம் வீடு அறம்பொருள் இன்பம் வீடு எனும் அம்முக்கூற்றின் திறம் கடிந்து அறிவையர் திருத்துறும் இன்பம் பயன் என கலிவெண்பாவால் தலைவன் பெயர் எதுகையினில் பேசுதல் வளமடல் என்ற விளக்கமும் கூறப்பட்டது. அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 அறம் பொருள் வீட்டை விட்டு அந்த முக்கூற்றின் திறம் கடிந்து அறிவையர் திருத்துறும் இன்பம் பயன், இன்பம்தான் பயன் என்று கலிவெண்பாவால் தலைவன் பெயர் எதுகையில் பேசுதல் வளமடல். 2 திருமடல்களிலுமே தலைவன் பெயர் முதல் சிறிய திருமடலில் கண்ணனின் பெயரும் இன் என்ற எழுத்து எதுகையாக வந்திருக்கிறது. 2வது பெரிய திருமடலிலே நரையூர் நின்ற நம்பி அவருடைய பெயர் அவருடைய எழுத்து ரா நாராயணன் என்பதிலுடைய ரா என்ற எழுத்து எதுகையில் அமைந்திருப்பதும் இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இது கலிவெண்பா வகைத்தான் சேரும் என்று அறுதியிடுகிறார்கள். வச்சனந்தி மாலை என்ற ஒரு வெண்பா பாட்டியல் செய்யுளியல் நூல் இருக்கிறது. அதுவும் ஒரு இலக்கண நூல் தான். தமிழ் மடல் இலக்கணம் சொல்ல வந்த போது உற்ற அறம் பொருள் வீடு எள்ளி உயர்த்து இன்பம் பொற்றொடி காதல் பொருட்டாக பெற்றி உரைத்த கலிவெண்பா மடல் இறைவன் என்பேர் நிறைத்த எதுகை நிறுத்து என்ற வெண்பாவும் உணரத்தக்கது. உற்ற அறம்பொருள் வீடு இவற்றை தள்ளிவிட்டு இன்பத்தை உயர்த்தி பொற்றொடி காதல் பொருட்டாக பெற்றி உரைத்த கலிவெண்பா மடல் இறைவன் என்பேர் நிறைத்த எதுகை நிறுத்து என்ற வெண்பாவும் இதனை கூறுகிறது. ஆக கலிவெண்பாவில் அமைந்த திருமடல்களை பல பாட்டுகளாக பிரித்தல் இலக்கண முறைமைக்கு ஏற்காது என்றாலும் வேதாந்த தேசிகரும் அப்பிள்ளை ஆசிரியரும் பல பாட்டாக பிரித்து கொண்டது ஔசித்யம் என்கிற பிரமாணத்தின்படி ஒரு வகையாக பொருந்தக்கூடும். பரகால நாயகி கீழே சிறிய திருமடலில் எம்பெருமான் பதறி ஓடி வந்து மேல் விழுந்து தன்னை புணர்வதற்காக மடலூர்வேன் என்று சொன்ன போதிலும் அந்த எம்பெருமான் வந்து தோன்றாததனாலே மடலெடுத்தே தீர்வது என்று தனது திண்ணிய துணிவை மீண்டும் விரிவாக கூறுகின்றாள் இந்த பெரிய திருமடலில். சிறிய அஸ்திரம் விட்டதில்
காரியம் கைகூடவில்லை என்று பார்த்து பெரிய அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் விடுகிறாள் போலும். முன்னர் நாம் அனுபவித்து கழிந்த திருமடல், சிறிய திருமடல் 155 அடிகளால் அமைந்த கலிவெண்பாவாதலால் அது சிறிய திருமடல் என்றும், இது 297 அடிகளால் அமைந்த கலிவெண்பாவாதலால் பெரிய திருமடல் என்றும் பெயர் பெற்றது. நாயகனும் நாயகியும் தெய்வ வசந்தால் ஏகாந்தமான ஒரு இடத்திலே சந்தித்து பரஸ்பரம் காதல் கொண்டு கொடுப்பாரும் மடுப்பாரும் இன்றி தமது விருப்பத்தின்படி களவு புணர்ச்சி புணர்ந்து பிரிந்த பின்பு ஆற்றாமை விஞ்சி அதனால் நாணம் முதலியன அழிந்து இவர்களுள் ஒருவர் மற்றொருவரது வடிவத்தையும் ஊரையும் பேரையும் தமது ஊரையும் பேரையும் ஒரு படத்தில் எழுதி அந்த சித்திர படத்தை கையில் கொண்டு பனை மடலினால் ஒரு குதிரை உரு செய்வித்து அதன் மீது தாம் ஏறி அதனை பிறரால் இழுக்கச் செய்து வீதி வெளியே பலரும் கூடும் பொது இடங்களிலெல்லாம் செல்லுவர். இது மடலூர்தல் எனவும் மடன் மாவேறுதல் எனவும் சொல்லப்படும். இதற்கு பயன் இவரது இந்த கடும் தொழிலை கண்டு அதனால் இவரது பெருவேட்கையை உணர்ந்து நாயகனோ நாயகியோ தானே ஓடி வந்து கூடுதல், உறவினராலோ அல்லது அரசனாலோ வெளிப்படையாக மனம் செய்விக்க பெறுதல், இல்லையாகில் முடிந்து பிழைத்தல் ஏதேனுமாகும். இந்த மடலேறுதல் ஆடவருக்கே பெரும்பாலும் உரியது. அளவுக்கு விஞ்சின ஆசையின் மிகுதியால் மகளிருக்கும் சிறுபான்மை வரும். அன்றியும் மடலூர்தல் ஆடவர்க்கே உரியதென்றும் மடலூர்வேன் என்று சொல்லுதல் இருபாலருக்கும் உரியது என்றும் கொள்ளலாம். ஆழ்வாருடைய திருமடல்கள் இரண்டும் மடலூர்வேன் என்று பகட்டின அளவே அல்லாமல் உண்மையிலே மடலூர்ந்தமை இல்லை. சிறிய திருமடலில் வாசவதத்தை எடுத்து காட்டினது போலே இந்த பெரிய திருமடலில் சீதை, வேகவதி, உலூபிகை, உஷை, பார்வதி என்னும் மாதர்களை மடலூர்ந்தவர்களாக ஆழ்வார் எடுத்து காட்டியிருப்பது கொண்டு அந்த பெண்கள் மடலூர்ந்தார்கள் என்று எண்ணுவது கூடாது. பின் இவர்களை ஏன் எடுத்து காட்டினார் என்றால், பேறு பெறுவதற்கு ஸ்வப்பிரவர்த்தி, அதாவது தன் முயற்சி ஒன்றும் கூடாது, காஸ்டலோஸ்டுகளான அதாவது கட்டை கல் போன்ற செயலில்லாத அசேதனம் போலே வாயடைத்து கிடக்க வேண்டும். எம்பெருமானுக்கு திருவுள்ளமான போது தானே பேறு பெறுவிப்பவன் என்று கொண்டிருப்பவர்களின் கொள்கையை தள்ளிவிட்டு என்னை விரைவில் சேர்த்துக்கொள் என்று பதறுகை வேண்டும் என்பதை ஸ்தாபிக்க நினைத்த ஆழ்வார் சாமானியமாக உலகத்தில் உள்ள பெண்கள் தங்கள் கணவனோடு சேர்வதற்கு எப்படி பதறுகின்றார்களோ அவ்வாறாகவேதான் பகவத் காமுகர்களும் பகவானோடு சேர்வதற்கு பதற வேண்டும் என்று நிரூபிப்பதற்காக அப்படி பதறினவர்கள் உண்டு. தங்கள் இஷ்ட விஷயத்தில் காதல் கிளர்ந்து கட்டாயப்படுத்தி கலந்து மகிழ்ந்த அந்த காதலிகளை யாரும் பழித்ததில்லை. இலக்கியத்திலே, வட இலக்கியத்திலே வந்த அந்த காதலிகளை யாரும் பழிக்கவில்லை. அவர்களுடைய காதலை மகரிஷிகள் கொண்டாடியே இருக்கின்றனர் என்பதற்காக சில பெண்ணரசிகளை எடுத்து காட்டினார் ஆழ்வார் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் மடலூர்வது பேற்றுக்கு பதறுவதை காட்டுகிற அளவே அன்றி மற்றபடி யாகம் போன்ற கிரியா கலாபம் அல்ல என்பதும் உய்த்து உணரத்தக்கது. காமத்தின் அதிசயத்தை காட்டும் வகையில் மடலூர்தல் என்னும் சொல்லை தமிழர் உபயோகித்திருப்பதனால் ஏயமான காமத்தின் ஸ்தானத்திலே பகவத் காமத்தை ஏற்றுக்கொண்ட ஆழ்வார்கள் தமது காமாதிசயத்தை அந்த மடல் சப்தத்தை இட்டே வெளியிட்டார்கள் என்பதே இங்கு சாரமாகும். இந்த மடல்களுக்கு பெரியவாச்சான் பிள்ளை மற்றும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் உரை தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெரிய திருமடலுக்கு இந்த 2 ஆச்சாரியர்களும் உரை தந்து வியாக்கியானங்கள் அருளி இருக்கிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளை உரை அக இலக்கிய இலக்கண அடிப்படையில் திருமடல்களை விளக்குகிறது அவருடைய வியாக்கியானம். மடலேறுதல் வற்புறுத்தல் அல்ல, அது பக்தியின் உச்சநிலை என அறுதியிருக்கிறார் அவர். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் உரை இருமடல்களில் பெரிய திருமடலுக்கு மட்டும் விரிவான உரை அருளியிருக்கிறார் இவர். அவர் மாமடலை பரபக்தி, பரஞான, பரமபக்தி ஆகிய நிலைகளின் உச்ச வெளிப்பாடாக காண்கிறார். இந்த வியாக்கியானம் அழகிய மணவாள பெருமாள்
நாயனார் எழுதியதாக சொல்லப்படும் வியாக்கியானம் நம்பிள்ளை அருளியது என்று சொல்வாரும் உண்டு. இந்த 2 வியாக்கியானங்களுக்குமான விவரணத்தை புத்தூர் வக்கீல் கிருஷ்ணசாமி ஐயங்கார் சுவாமி திவ்ய பிரபந்த சார வியாக்கியானமாக அருளியிருக்கிறார். அதனையே நாமும் அனுபவிக்க இருக்கிறோம். சிறப்பு வாய்ந்த 2 வியாக்கியானங்களை அருளிய வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகிய பற்றிய ஒரு சுருக்கமான அவருடைய வரலாற்றை பார்த்துவிட்டு அடுத்து வரும் பதிவுகளில் அதனை அனுபவித்துவிட்டு பிரபந்தத்திற்குள் நுழையலாம். இந்த திருமடல், பெரிய திருமடல் பற்றிய அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சுருக்கமாக பார்த்தால், டாக்டர் மு ராகவையங்கார் திருமடல்களை சங்க அகமரபின் இயல்பான வளர்ச்சியாக கருதுகிறார். டாக்டர் உவே சாமிநாத ஐயர் பழந்தமிழர் மரபு பக்தியில் கரைந்த இடமே திருமடல்கள் என்று கூறுகிறார். டாக்டர் மு வரதராசனார் இவற்றை ஆத்மாவின் போராட்டத்தின் இலக்கிய வடிவம் என்று சொல்லி வர்ணிக்கிறார். வேலுப்பிள்ளை தமது பக்தி இலக்கிய ஆய்வுகள் புத்தகத்திலே நாயகி பாவத்தை பாலின மாற்றமாக அல்ல, உணர்ச்சி நிலை மாற்றமாக விளக்குகிறார். நிறைவாக சிறிய திருமடலும் பெரிய திருமடலும் ஒரே ஆன்ம பயணத்தின் 2 முக்கிய நிலைகளாக விளங்குகின்றன. அக இலக்கிய மரபில் அவமானமாக கருதப்பட்ட மடலேறுதல் திருமங்கையாழ்வாரின் கைகளில் பக்தியின் உச்சமொழியாக மாறியது என்பது தெளிவாகிறது. இந்த அளவிலே இந்த நுழைவாயில், இந்த முன்னுரையை நிறைவு செய்வோம். அடுத்து இதற்கு வியாக்கியானங்கள் அருளிய பெரியவர்கள் பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர்களுடைய வரலாறு பற்றி சுருக்கமாக பார்த்துவிட்டு பின் பிரபந்தத்திற்குள் நுழையலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் நரையூர் நின்ற எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கிய அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.